காவல் அதிகாரி ஒருவர் பொய்யான வழக்கு ஃபால்ஸ் கேஸ் ஃபேப்ரிகேட்டட் எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அவர் மீது எத்தகைய தண்டனைகள் வரும் என்ற கேள்வியை முழுமையாக 3 பாகங்களாக பார்க்கலாம். 1. குற்றவியல் தண்டனைகள். கிரிமினல் பனிஷ்மெண்ட்ஸ் அண்டர் பிஎன்எஸ்எஸ். ஒரு காவலர் பொய் வழக்கு பதிவு செய்தால் அவர் மீது பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் 2023 மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 பிஎன்எஸ்எஸ் படி வரும் பிரிவுகள். பிஎன்எஸ் பிரிவு பொருள் தண்டனை 166 சட்டத்திற்கு முரணான அதிகார துஷ்பிரயோகம் 1 ஆண்டு வரை சிறை பிளஸ் அபராதம் 201. பொய்யான பதிவுகள் எஃப்ஐஆர் தயாரித்தல் 3 ஆண்டு வரை சிறை பிளஸ் அபராதம் 227 முதல் 229. பொய்யான சாட்சி மற்றும் ஆதாரம் 7 ஆண்டு வரை சிறை பிளஸ் அபராதம் 248. பொய்யான குற்றச்சாட்டு 5 ஆண்டு வரை சிறை. பெரிய குற்றம் என்றால் 7 ஆண்டு வரை சிறை 256. அதிகாரி ஒருவர் பொய்யான பதிவுகள் உருவாக்கினால் 3 ஆண்டு வரை சிறை பிளஸ் அபராதம் 127. சட்டவிரோதமாக ஒருவர் கைதுவதை செய்தால் ஒரு 3 ஆண்டு வரை சிறை பிளஸ் அபராதம் 337. 340 போலி ஆவணம் உருவாக்கல் பயன்படுத்தல் 7 ஆண்டு வரை சிறை பிளஸ் அபராதம். இவை தவிர பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 528, 483, 482 கீழ் நீதிமன்றம் பொய் வழக்குகளை ரத்து செய்து காவலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும். 2ஆம் துறை தண்டனைகள். டிபார்ட்மெண்டல் பனிஷ்மெண்ட்ஸ் அண்டர் தமிழ்நாடு போலீஸ் ரூல்ஸ். தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் 1955 படி பொய்யான வழக்கு எஃப்ஐஆர் தவறான விசாரணை செய்தால் வரக்கூடிய தண்டனைகள். மைனர் பனிஷ்மெண்ட்ஸ் எச்சரிக்கை, சென்சூர் சம்பள உயர்வு நிறுத்தம், வித்ஹோல்டிங் இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு தடை, வித்ஹோல்டிங் ப்ரொமோஷன், மேஜர் பனிஷ்மெண்ட்ஸ் பதவி தாழ்வு, ரிடக்ஷன் இன் ரேங்க் இடைநீக்கம், சஸ்பென்ஷன் பணி நீக்கம், டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ் கட்டாயம், ஓய்வு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட். பல நேரங்களில் பொய்யான வழக்கு நிரூபிக்கப்பட்ட காவலர்கள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுவர். பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பணி நீக்கம் தவிர்க்க முடியாது. 3வது நீதிமன்ற என் மனித உரிமை தீர்ப்புகள். ஜாகிண்டர் குமார் vs ஸ்டேட் ஆஃப் யூபி. காவலர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. பொய் வழக்கு என்றால் காவலர் மீது தனிப்பட்ட குற்றவியல் பொறுப்பு வரும். டி.கே. பாசு vs ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். காவல் அடக்குமுறை பிளஸ் பொய் வழக்கு பாதிப்பில் பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டீடு வழங்கப்பட வேண்டும். அந்த தொகையை சம்பந்தப்பட்ட காவலரிடமிருந்து மீட்டெடுக்கலாம். பிரிதிபல் சிங் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். போலி வழக்கு போலி சாட்சிகள் வைத்த காவலர்கள் மீது வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தமிழ்நாடு வழக்குகள். மேட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். காவலர்கள் பொய்யான வழக்கு பதிவு செய்தது நிரூபிக்கப்பட்டதால் ஹைகோர்ட் உத்தரவின்படி குற்றவியல் வழக்கு பதிவு, இடைநீக்கம், பணி நீக்கம், நஷ்டீடு உத்தரவு. 4வது மனித உரிமை சட்டம். ஹியூமன் ரைட்ஸ் லா. என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். பொய் வழக்கு, சட்டவிரோத கைது விசாரணை தவறுகள் அனைத்தும் மனித உரிமை மீறல். காவலருக்கு அபராதம், நஷ்டீடு, குற்றவியல் வழக்கு பதிவு, துறை தண்டனை உத்தரவு. சுருக்கமாக ஒரு காவல் அதிகாரி பொய் வழக்கு பதிவு செய்தால் அவருக்கு வரக்கூடியவை. 1. சிறை தண்டனை பிளஸ் அபராதம் பிஎன்எஸ் பிரிவுகள். 2. பணி நீக்கம், இடைநீக்கம், பதவி தாழ்வு டிபார்ட்மெண்டல் ரூல்ஸ். 3. நஷ்டீடு வழங்க உத்தரவு சிகோர்ட். 4. மனித உரிமை மீறல் வழக்கு என்ஹெச்ஆர்சி 5. மிகப்பெரிய குற்றம் என்றால் வாழ்நாள் சிறை தண்டனை கூட வரலாம்.